கல்வி கோமேதனோ கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் வராகி 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 மகாவாராகி வராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோம் இல்லைங்களா. வராகி அம்மன் அப்படிங்கிறது திடீர்னு வானத்திலிருந்து இன்னைக்கு புதுசாக குதிச்சவங்க கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு ட்ரெண்டுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள். இப்போ சாய்பாபா வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து எல்லாரும் சாய்பாபான்னு போனாங்க. ஐயப்பனுக்கு வந்து நம்ம போகிறோம், முருகருக்கு போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சமயங்கள்லையும் ஒவ்வொரு தெய்வங்கள் எல்லாமே வந்து நம்ம வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து இப்போ வந்தது இந்த வராகி அப்படின்னா நீ புதுசாக வந்தவங்க இல்லை. கற்பூரம் அப்படி போட்டு 10 சந்தல நாம ஏற்கனவே நம்மளுக்கு பரிச்சயமான கடவுள். அது என்ன பரிச்சயமான கடவுள் அப்படின்னா நாம ஏற்கனவே நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருந்த கடவுள். இந்த கன்னிமாருன்னு சொல்லி நம்ம கும்பிட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா. கவனிங்க, கன்னிமாருன்னு சொல்லி கும்பிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த கன்னிமார்கள்ல பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வாராகி, இந்திராணி, காளி, இந்த 5ஆவதா இருந்த சாமி. அதுல பாத்தீங்கன்னா 5ஆவதா இருக்கிற சாமி தான் வந்து அந்த வராகிங்கிறது. அந்த வராகி ஆகப்பட்டவள் வந்து லலிதா பரமேஸ்வரியினுடைய படை தளபதியாக, குதிரைப்படையின் தளபதியாக விளங்கியவள் தான் வந்து மகாவாராகி. வராகி அன்னை தான் குதிரைப்படையினுடைய தளபதியாக இருந்தவள். லலிதா பரமேஸ்வரிங்கிறது ஆதிபராசக்தியினுடைய அம்சம். லலிதா பரமேஸ்வரி இந்த சண்டமுண்டன் இவங்களெல்லாம் வந்து சம்ஹாரம் பண்ணும்போது ரத்த பீஜனை போய் சம்ஹாரம் பண்ணாங்க அம்மா. அந்த ரத்த பீஜனை சம்ஹாரம் பண்ணும்போது 7 கன்னிகளை வந்து உருவாக்குனாங்க. தன்னுடைய சக்தியிலிருந்து கொண்டு வந்தாங்க பிரதிசக்தியா. அப்படி வந்தவங்க தான் பிரம்மனுடைய அம்சத்துல பிராமி, மகாதேவருடைய அம்சத்துல வந்து மகேஸ்வரி, முருகனுடைய அம்சத்துல வந்தவங்க கௌமாரி, நாராயணனுடைய அம்சத்துல வந்தவங்க நாராயணி, வராகருடைய அம்சத்துல வந்தவங்க வராகி, நாராயணி, இந்திராணி, இந்திரனுடைய அம்சத்துல வந்தவங்க இந்திராணி, பைரவருடைய அம்சத்துல வந்தவங்க வந்து காளி. இந்த 7 பேர் சப்த கன்னியர்கள்னு சொல்லுவோம் நாம. சப்த என்றால் 7 அர்த்தம். இந்த சப்த கன்னியர்கள் தான் நம்ம வந்து கன்னிமார் தேவிகள்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா கன்னிமார்களை போய் கும்பிடுறதே கிடையாது. எல்லாரும் நேராக போறோம், கன்னிமாரை சும்மா அப்படி கிராஸ் பண்ணி போயிடுவாங்க, வெறுமனே அப்படி கையெடுத்து கும்பிட்டு போயிடுவாங்க. ஆனா கன்னிமார் தான் வந்து ஒரு மனிதன் பண்ணக்கூடிய சாப விமோசனம் அளிக்கும் தெய்வம் கன்னிமார் தெய்வங்கள். கன்னிமார் தேவிகளை போய் நம்ம வழிபாடு பண்ணோம்னா எப்பேற்பட்ட சாபமாயினும் அந்த சாபம் நிவர்த்தி ஆகும். அந்த 7 பேருக்கும் முக்கியத்துவமான தனித்துவமான கோவில்கள் வந்து கிடையாது. இந்த வராகி தேவிக்கு மட்டும்தான் தனித்துவமான கோவில்களும் தனித்துவம் வாய்ந்தவங்களாம் வந்து இருக்கிறாங்க. எல்லா கன்னிமார்களும் சக்தி பெற்றவர்களாக இருந்தாலும் அதுல ஸ்பெஷலாக இருக்கக்கூடியவங்க வந்து மகாவாராகி. இந்த வராகின்னு சொல்லக்கூடியவள் இந்த பூமியை காப்பாவளாக இருந்தாள். பூமியை காப்பவள், பூமியில் உள்ள வளங்களை காக்கும் தெய்வம் வந்து வராகி. நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க
வராகி அப்படின்னா வராகருடைய மனைவி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் கிடையாது, தவறான கூற்று. எந்த அவதாரம் பெருமாள் எடுத்தாருனாலும் அந்த அவதாரத்துல இந்த அம்பாள் இருப்பா. இந்த அம்பாள் எந்தெந்த அவதாரங்கள் எடுத்தானோ அவன் தங்கை தான். சக்தியாகப்பட்டவள் எந்த அவதாரம் எடுத்தானாலும் சரி விஷ்ணுவுக்கு தங்கை. வராகருடைய தங்கையானவள் வராகி. காளி நவகாளிகள்ல இவளும் ஒருத்தி. நவ பைரவர்களுக்கும் நவகாளிகள் மனைவியா இருக்காங்க. அந்த நவகாளிகள்ல இவனும் ஒருத்தியா இருக்கா. சரி, இவனை நம்ம வழிபாடு பண்ண என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல பூமிதானேஸ்வரிங்கிற பேர் அம்பாளுக்கு உண்டு. பூமிகான்னு ஒரு பேர் உண்டு. இந்த பூமியினுடைய வளங்களை காக்கும் தெய்வம். அப்ப யார் யார் இவங்களை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பண்றாங்க இல்லைங்களா, அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இப்போ விவசாயம் பண்றாங்க இல்லையா, விவசாயத்துக்கு உரிய தெய்வம் ஏற்கலப்பையே கையில வச்சுட்டு இருப்பாங்க அம்மா. தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனதின் ஆழமா விழுது அவளுடைய நினைவுகளை பூரா அவளை பத்தி நாம நினைக்கணும் இல்லையா, அதை எல்லாத்தையும் விதைக்கக்கூடியவள். நம்ம ஆள் மனதை உழுது விதைக்கக்கூடியவள் அவள். எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி ரொம்ப நேர்மையா நடந்துக்கணும் அம்பாள்கிட்ட. நான் பட்டையா நம்ம பட்டை அடிச்சுட்டு நம்ம பக்திமான நம்ம காமிச்சிக்க கூடாது சுவாமிகிட்ட. ஏன் காமிச்சிக்க கூடாது அப்படின்னா, மிகவும் நேர்மையானவள். எவ்வளவு தூரத்துக்கு அவகிட்ட நேர்மையை நம்ம இருக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நேர்மையா இருக்கணும். அப்படி நேர்மையாக இல்லாத பட்சத்துல உலக வச்சிருக்கா பாருங்க இடது கையில, அந்த உலக்கையை எடுத்து நடு மண்டையில அடிச்சிருவா. ஊராகிலும் ஒரு நாடும் அவர் குற்றவரோடு யாராகிலும் அவர் காட்சியோடு அடலாடி உண்டு காராறு கருத்த உலக்கியம் உண்டு மெய்ச்சண்ட பிரசண்ட வடிவின் உண்டே. அதாவது அந்த உலக்கை இருந்துச்சு அப்படின்னா யாரு தவறு செய்தாலும் நம்ம அவகிட்ட போய் நம்ம அம்மா இந்த மாதிரி எனக்கு துரோகம் செய்கிறாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, என்னாலையும் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எதிரியாகப்பட்டவங்களை அடிச்சு கொன்றுவான்னு அர்த்தம் இல்லை. அடிச்சு அவனுடைய எண்ணங்கள் நம்ம மேல இருக்கக்கூடிய துஷ்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் மாற்றி அதை நல்ல எண்ணங்களாக நம்ம மேல அவங்களுக்கு விதைப்பா. பேர்பட்டவதான் வராகி. ஆயுதங்கள் வச்சிருக்கிறதுனால கொடூரமானவன் அர்த்தம் அல்ல. சகல அம்சம் பொருந்தியவள் மகாவாராகி. நிறைய பேர்த்துக்கு ஏன் இந்த முகத்தோடு இருக்கிறாங்க வராகி, இந்த முகம். அதுதான் சொன்னேன், பூமியினுடைய வளத்தை காமிக்கிறோம்னா பூமியை தோண்டக்கூடியது வராகம், பூமியினுடைய அடிய போகக்கூடிய வராகம். அதனாலதான் அம்பாளுக்கு பேர் மோகினின்னு பேர். பார்த்தவங்க யாருமே கொஞ்ச நேரம் போய் அம்பாளை பார்த்தா போதும், மனசு மயங்கிரும், அக்கிட்ட வர்றதுக்கு மனசே இருக்காது. அதே மாதிரி கம்பீரமானவள். எனக்கு ஒரு பதவி வகிக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல நான் பதவி வகிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா, பதவி வேணும் எனக்கு, ஒரு நல்ல வேலையில ஒரு உயர்ந்த இடத்துல நான் போய் உட்காரணும்னு சொல்லக்கூடியவங்க மகாவாராகிய வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான பதவிகளை அளிக்கக்கூடிய மகாவாராகி. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா குழந்தை வரமே இல்லை, எனக்கு நான் ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா குழந்தை வரம் அருளக்கூடியவர். அம்பாளுடைய ரூபம் பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபம், ஆனா குணம் அசுர குணம். ரூபம் குழந்தை ரூபம், ஆனா குணம் அசுர குணம். அசுர குணம் அப்படின்னா நம்மளை யாராவது தன்னுடைய பக்தர்களை யாராவது துன்புறுத்தினா அதே குழந்தையாக இருக்கக்கூடியவள் அப்படியே அசுரத்தன்மையாக மாறுவா. இந்த வழிபாடு பண்ணிட்டு இருக்க வராகியை ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே உணர்ந்த விஷயத்தை சொல்றேன். வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பாத்திரம் விழுகும், நம்ம கையில் இருக்கிற பொருள் விழுகும், மொபைலே வச்சா மொபைல் கீழே விழுகும், நம்ம ஏதாவது பாத்திரம் பார்த்தீங்கன்னா தன்னைப்பாரு விழுகும், நம்ம பின்னால யாராவது ஒருத்தர் நிற்கிற மாதிரியான உணர்வு ஏற்படும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராகி நம்ம வழிபாடு பண்ணுவோம் நம்ம கிட்ட நெருங்கி வந்துடுவாங்க. அவங்க வராகி நெருங்கி வந்துடுவாங்க.
எந்த இடத்துல எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு போய் நிற்கக்கூடியவள் வராகி. கோயில் நான் குளிச்சிருக்கணும், சுத்தமாக இருக்கணும், ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கணும், நான் இந்த இடத்துல தான் நிற்கிறேன். ஒரு பெண் வந்து ஒரு 3 நாள் தள்ளி இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு ஏதாவது துஷ்டர்கள்னால ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த நேரத்தில் சாமி வந்து தள்ளி நின்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வராகியை பொறுத்த மட்டில் அந்த நேரத்தில் கூட கூப்பிட்டா அந்த இடத்துல போய் நிற்பான். அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு பக்தர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வராகி. இந்த வராகி அம்பாவை வந்து தொழிலை அமையலன்னு சொல்லக்கூடியவங்க, தொழில் வேணும் அப்படின்னு தொழில் எனக்கு சரியாக அமையலை, எனக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறேன், சிரமப்படுறேன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து வராகி வழிபாடு பண்ணும்போது கட்டாயமாக அவங்களுக்கு எல்லா. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் வந்து பிரகாஷ். நான் நம்பியூரில் இருக்கேன். இப்போ நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம நம்பியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை மகா மாரியம்மன் கோயிலுக்கு அங்கே தான் நம்ம இருக்கோம். இங்கே இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே நம்மளுடைய மகா வாராகி அம்மன் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி யாகம் வளர்த்தி நம்ம அம்பாளுக்கு வந்து வாராகி தாய்க்கு வந்து அபிஷேகம் எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன சிறப்பு அப்படின்னா, பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு அம்பாள் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன வர வேண்டும்னாலும் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருக்கிறப்ப அம்பாள் கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது அம்பாள் கொடுத்த வாக்கு, நான் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் எல்லாமே செஞ்சு தரேன் அப்படிங்கிறது அம்பாளோட வாக்கு. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து அவசியம் வந்து அம்பாளை தரிசித்து உங்களுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறணும்னு நான் மகா வாராகியின் அருளால் வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் நம்பியூரில் இருக்கேன். என்னோடய பேர் வந்து மைத்திலி. இந்த வாராகியம்மன் கோயில் வந்து நம்பியூரில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வாராகியம்மன் 5 அடி உள்ள சிலை. இந்த அம்மனோட சிறப்பு என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 3 கண்கள். நம்ம எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கிற கோவில் இது. நம்மளுடைய கோரிக்கைகள், நம்மளுடைய நீண்ட நாள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாமே இந்த அம்மனை நம்ம வேண்டும்போது கண்டிப்பாக நிறைவேறும். நம்பியூரை சுற்றி இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா 5 அடியில் பிரம்மாண்டமான இந்த மாதிரி வாராகி அம்மன் சிலை நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான விஷயம். பஞ்சமி திதியில் நீங்கள் வந்து வழிபடலாம். எல்லாருக்கும் கடவுள் உங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றி தரணும். நன்றி. வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாராகி அம்மனை பார்க்கலான்ட்டு வணக்கங்க. வாழ்க வளமுடன். இந்த வழியாக போகலான்னு போனோம். திடீர்னு வாராகி அம்மா இங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இங்கே வந்தோம். வந்ததில் அம்மாவை பார்த்ததில் ரொம்ப ஆனந்தம். இப்போ நாங்கள் ரெகுலராக வரக்க ஆரம்பிச்சிட்டோம். 5-6 வாரமாக ரெகுலராக வந்துட்டுருக்குறோம். வந்து தீபம் போடுறோம். வர வர எங்களுக்குள்ளே வீட்டில் அமைதியாக இருக்குது. நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியுது. மனசு ரிலாக்ஸாக அமைதியாக இருக்குது. நீங்களும் வாங்க, எல்லோரும் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் மலைப்பாளத்துலேருந்து வரேங்க. எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இங்கேருந்து 7 கிலோமீட்டர், 7-8 கிலோமீட்டர் வரும்.